எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே இன்றைய தினம் சிவகோபம் என்கின்ற தலைப்பிலே சிந்திக்கிறது. சிவ அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், நான் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கோபங்கிறது எத்தனை பேர் கோபப்படுவோங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ இந்த கோபங்கிற குணம் அது சிவன் மேல் ஏற்றப்படுகிறது. சிவகோபம் அப்படிங்கிறது தலைப்பு. கோபத்தை பற்றி வள்ளுவன் சொல்லும்போது சேர்ந்தாரை கொல்லும் நெருப்புன்னு சொல்லுவான். கோபம் யாருக்கிட்ட இருந்ததோ அவளை அழிச்சிடும் அப்படிங்கிறது இந்த கோபத்துக்கு அவள் கொடுக்குற லட்சணம். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான்னு சொல்லுவான். நம்மளை விட பெரியவாள்கிட்ட நாம் கோபப்படுறது அப்படிங்கிறது சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பேசலை. ஏன்னா பெரியவாள்கிட்ட கோபப்பட்டால் நமக்கு நஷ்டம் வருங்கிறது தெரியும். நம்மளோட மேலதிகாரிகிட்ட நம்ம கோபப்பட்டோம் நமக்கு நஷ்டம் வருமே. அதனால் அந்த விஷயத்தை பற்றி செல்லிடத்து காப்பான். நமக்கு தாழ்வானவர்களிடத்திலே நான் வழக்கமாக சொல்கிறது உண்டு. ஆற்றுக்கு வெளியில் தட்சிணாமூர்த்தி அவதாரமாக இருப்பான், ஆற்று உள்ளே போனோன்னா நரசிம்ம அவதாரமாக இருப்பான். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கோ இல்லையோ? தட்சிணாமூர்த்தி பரமசாந்தமானவர், ஆற்றுக்குள்ளே போனோன்னே நரசிம்ம அவதாரமாக இருக்கும். அந்த மாதிரி செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். அந்த மாதிரி நம்ம சிந்திக்கிற பொழுது நம்மை விட ஒரு உறவு, மனைவி, மகள், குழந்தை, அவள்கிட்ட எல்லாம் நாம் கோபப்படுறது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு கோபம் சொல்லும். அந்த மாதிரி ஒரு கோப உணர்ச்சி, கோபம்னு சொன்னோன்னா நமக்கு அதான் ஞாபகம் வருது. அப்படி தானே? இப்போ சாமானியமானவர்களிடத்திலே இந்த கோபமானது தீயதை செய்வதாக இருக்கிறது. அதாவது உலகத்தில் எல்லாரும் ஹிந்து சமயம் அப்படின்னு சொன்னால் ஒரே விஷயத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கோம். நிறையா விஷயத்தில் நிறையா பேர் வேறுபட்டு இருக்கோம். அதில் பாருங்கள், கானாபத்தியம், சௌரம், பேர் என்ன, சைவம், வைணவம், அந்த மாதிரிலாம் பல சமயங்கள் இருக்குது. காபாலிகம், காலாமுகம், கிட்டத்தட்ட ஒரு 143க்கு மேற்பட்ட சமயங்கள் இருக்குது. அதாவது சைவத்து உள்ளே உட்பிரிவுகள். அப்படி எல்லா பிரிவுகளிலும் ஒரே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறா. என்னன்னா, இந்த காயத்ரி மந்திரத்தை இந்த கடைசியிலேருந்தே அந்த கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி ஒத்துக்கிறா. சைவனாக இருந்தாலும் பண்ணுறா, வைஷ்ணவாளாக இருந்தாலும் பண்ணுறா, எல்லாரும் இருக்கும். அந்த காயத்ரி மந்திரத்தில் ஒரு தகவல், ஒரு முக்கியமான அம்சத்தை தான் சேர்த்துருக்கா. அப்போ எவ்வளவு அடர்த்தியாக இருக்கும், எல்லாரும் ஒத்துக்கிற ஒரே சமயம் அது. அந்த காயத்ரி மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கான்னா, காமோகாரிஷின் மன்யுருகாரிஷின் நமோ நமஹா அப்படின்னு ஒரு இடத்துல வரும். அதுதான் மந்திரம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காமம் தவறு செய்தது, மன்யுஹு கோபம் தவறு செய்தது, நான் செய்யலைன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ சந்தியாவந்தனத்திலேயே நித்திய அனுஷ்டான விதி அது. நித்திய அனுஷ்டானம்னா என்ன? சிவபூஜை எடுத்துக்கிறீங்க, எடுத்துக்கல, அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னா சமஸ்தம் பேருக்கும் அது இருக்கு. அப்ப காமம், கோபம், இது இரண்டும் மிக முக்கியமான உணர்வுகளாக மதிக்கத்தக்கது. அந்த இரண்டும் இருக்கக்கூடாது. ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின் அப்படின்னு சொல்றார். அப்ப காமமும் கெடுதல், கோபமும் கெடுதல். அந்த கெடுதல்லேருந்து நாம குறைவா வரத்துக்கு அந்த காலத்திலே மந்திரம் சொல்லியிருக்கா. அப்போ போய் சிவகோபம்னு தலைப்பு கொடுக்கலாமா? கோபம் ஒரு தீய உணர்வு. ஆனால் சிவனுடைய கோபத்துக்கு சிறப்பு என்னன்னா, நன்மையே செய்யும். சிவனுடைய கோபம் நன்மையே செய்யும். எப்படி செய்யும்? ருத்ரம் சிவனுடைய இலக்கணங்களை வரையறுக்கும். ஆகமமாக இருந்தாலும் சரி, வேதமாக இருந்தாலும் சரி, சிவனுடைய பண்புகளை விலக்கி கூறக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது. ஏன்னா சிவபெருமானே சொன்னதுனால வேதம், சிவபெருமானே சொன்னதுனால ஆகமம். அப்படி அந்த இரண்டு தன்மைகளிலும் இந்த சிவபெருமானுடைய கோபத்தை பற்றி மிக அழகாக சொல்லுகிறது. சைவத்தில் ரொம்ப முக்கியம் யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதம் அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சைவிகம். முதல்ல வைதிகந்து புறா குர்யாத் பశ్చాத் சைவிகம் ஆச்சரே அப்படின்னு ஆகம வாக்கியம் இருக்குது.
முதல்ல வைதீக அனுஷ்டானங்களை முறையாக செய்தவர்கள் தான் சைவீக அனுஷ்டானங்களை செய்ய முடியும். அப்போ பேஸ் என்னது? வைதீகம். அந்த வைதீக அனுஷ்டானத்தை முறையாக செய்யணும். அப்படி வைதீகத்தை செய்கிற பொழுது ஒரு வேதத்தை நம்ம அங்கீகாரம் பண்ணணும். ஆகமஸ்ய அவிரோத எது வாக்கியம், காமிகாகம வாக்கியம். ஆகமத்துக்கு விரோதம் இல்லாத பாகத்தை நாம் என்ன எடுத்துக்கிறோம்? அந்த வேதத்திலேருந்து எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கப்பட்டிருக்கிற மிக சிறந்த பகுதியில் ருத்ரம்னு ஒன்று, ருத்ர மந்திரம், ஸ்ரீருத்ரம்னு அதுக்கு பேர். அபிஷேகம் பண்ணும்போது சொல்லுவாள். அந்த ருத்ரத்தில் அந்த வேதம் இறைவனை துதி செய்கிறது. எப்படிப்பட்டவனாக ருத்ரன் இருக்கிறான், சிவபெருமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், பஞ்சாட்சரம் இருக்கக்கூடிய மையப்பகுதி நம சிவாயச்ச சிவதராயச்ச அப்படின்னு அந்த ருத்ரத்தில் தான் அந்த பஞ்சாட்சரம் சொல்லியிருக்கான். அந்த பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய அந்த மந்திரமானது முதலில் ஆரம்பிக்கிறது ஓம் நமோ பகவதே ருத்ராயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானாகிற ருத்ரருக்கு நமஸ்காரம் முதல் விஷயம் சொல்லியாச்சு. அது வந்து பகவான் தெரியணுமோ இல்லையோ, ருத்ரன்னு பேர் வச்சோ எத்தனையோ பேர் இருக்காளோ இல்லையோ. இப்போ மனுஷாலும் இருக்கா, ராஜசேகர்னு பேர் வச்சுருக்கேன். ஆனால் ராஜசேகர்னு சிவனுக்கு பேர், எனக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்கோ இல்லையோ. அடுத்தது குமார்னு பேர் வச்சுக்கிறோம். அப்போ அது என்னது? அந்த மாதிரி தேவனாகிற ருத்ரனுக்கு நமஸ்காரம்னு சொல்லும் போதே அது ருத்ரனை குறிக்கிறது. நமோ பகவதே ருத்ராய, பகவானாகிற ருத்ரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்தது இந்த ருத்ரனை பற்றி சொல்ல போறா. முதல் வார்த்தை, முதல் சொல், முதல் எழுத்து நமஸ்தே ருத்ரமன்யவ, உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரங்கிறான். ருத்ரத்தில் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம்னு சொன்னான். எவ்வளோ அழகு பாருங்க. ஒரு மனிதனுக்கு கோபம் இல்லை என்று சொன்னால், மனுஷனுக்கு கோபமே இல்லை, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அப்படி கோபம் இல்லை என்று சொன்னால் கல்லு கூட கத்தி கூட ஆயுதமாகாது. கல்லு கத்தி கையில் வச்சிருந்தா கூட அதை என்ன குத்த மாட்டான், அவன் மனசில் கோபம் இல்லைன்னா. ஆனால் கோபம் என்று ஒன்று இருந்தால் கையில் கிடைக்கிற எது வேணாலும் ஆயுதமாயிடும். அப்படிதானே? அப்போ கோபத்தினுடைய விளைவு கொடுமையானது. அதனால் வேதம் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறதுன்னா, உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம்னு சொன்னான். சிவபெருமானுடைய கோபத்துக்கு நமஸ்காரம். நமஸ்தே ருத்ர மன்யவ, உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறது மிக அழகா. அப்போ என்னன்னா, அப்போ அவன் கோபமற்றவன் ஆகிட்டானா நம்மளை பொறுத்த வரைக்கும் சாந்தமாயிடுவான். முதல்ல அந்த கோபத்தை விட்டுவிட்டான்னா அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் அப்புறம் நம்ம தெளிவு. கோபப்பட்டா என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன சிந்திக்கிறோம் எதுவுமே தெரியாது. அப்படி தானே? கஷ்டம் தானே? அதனால தான் முதல்லையே கோபத்துக்கு என்ன பண்ணுறான், நமஸ்காரத்தை சொல்லிக்கிறான். நமஸ்தே ருத்ரமன்யவ அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த சிவனுடைய கோபமானது எந்த வகையிலே நன்மை செய்கிறது, எந்த வகையிலே நன்மை செய்கிறது அப்படின்னு சொன்னால், சிவன் வந்து பரமசாந்தமூர்த்தி. சாந்தம் பத்மாசனஸ்தம், அப்படி அமைதியாக இருக்கு. விஷ்ணு பரமசாந்தமூர்த்தி. சாந்தம் புஜக சாந்தாகாரம் புஜகசயனம் யோகி தியானகம்யம் சாந்தம். இதுதானே? அப்போ சாந்தம் ஒரு அமைதியினுடைய ஒரு ஒரு சிறப்பு அது. அப்படிப்பட்ட ஒரு அமைதியே குணமாக கொண்டவர் சிவன் அப்படின்னு சொன்னால், எப்போ கோபக்காரனுங்கிற பேரை எடுக்கிறான் அப்படின்னா, யாரையாவது கொல்லும்போது, யாரையாவது அழிக்கும்போது கோபக்காரனாக இருந்தால் தான் அழிக்க முடியும். அப்படி தானே? கோபமாகிற செயல் அழிக்கும், சேர்ந்தாரை தண்ணியை அழிச்சுக்கும், அடுத்தவாளையும் அழிக்கும். அப்படி தானே? அப்போ அந்த சிவனுடைய கோபமானது என்ன செய்தது, எப்பொழுது வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னால், 8 இடத்திலே வெளிப்பட்டது. அந்த 8 இடம்தான் அஷ்ட வீரட்ட ஸ்தலமாக விளங்குகிறது. இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். சிவன் வந்து ரொம்ப கோபக்காரன். யாரை அழித்தான்னு சொன்னால், முதல்ல மன்மதனை பார்ப்போம். ஆசையை அழித்தான். காமன் அப்படின்னு சொன்னால் ஆசைக்குரிய கடவுள். ஆசையை அழிக்கிறது, ஆசை மேல் சினம் கொள்ளுவது சரியா தவறா? ஆசை அதிகமாகிட்டே இருந்தால் என்னாகும், வளர்ந்துட்டே போய் சிக்கல்ல மாட்டும். ஆசை கடலுள் அகப்பட்டு அருள் அற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை மிக அழகா சொல்றான். அப்ப ஆசைங்கிறது கடல், அப்படிதானே? அந்த ஆசையை சினந்து எரித்தார்.
அனங்கன். அப்படிதானே? அப்போ அது நல்லதா கெட்டதாங்க? நன்மையை செய்தா தீயதை செய்தா? நன்மையை செய்கிறது. அப்போ சிவத்தினுடைய கோபம் நன்மையை செய்கிறது. இரண்டாவது ஒரு சம்ஹாரம், ஒன்று ஒன்றா எனக்கு மறந்துட்டா கூட நீங்கள் சொல்லுங்க, நான் ஞாபகம் பண்ணிக்கிறேன். இப்போ முதல்ல அடுத்தது என்ன பண்ணுறான் அப்படின்னா, கிருத்திமசான அப்படின்னு சொல்லி யானை தோலை உரிக்கிறான். அப்படிதானே? அப்போ அந்த யானைங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆணவத்தை குறிக்கிறது. இந்த யானைங்கிறது எதை குறிக்கிறது? ஆணவம். அந்த ஆணவங்கிறது என்னன்னா அறியாமையினுடைய முதல் பங்கு. ஆணவங்கிறது என்ன? அறியாமைக்கு காரணமானது, அறிவுக்கு காரணமானது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அறியாமைக்கு காரணமாகிற வடிவம் யானையினுடைய வடிவம். ஞானமாகிற வால், ஞான கட்கம்னு சொல்லுவாங்க. கத்தியால் கிழிச்சுன்னு வெளில வருவான், கையால் இப்படி கிழிச்சிருக்கும். அற்புதமாக இருக்கும் அந்த திருக்கோலம் பார்த்தீங்கன்னா. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், அறியாமையாகிற அந்த ஆணவத்தை, அறியாமைக்கு வித்திடுகிற அந்த ஆணவத்தை சினந்தான், அழித்தான், கோபப்பட்டான். கிருத்திம் வசான ஆச்சரபிநாகம் பிப்ரதாகி சுத்தம். அப்போ எவ்வளோ அழகாக சொல்கிறான். கிருத்திம் வசான, அந்த யானையை உரிச்சு தோலா போட்டான். அப்போ எதை அழித்தான்? அறியாமை மீது சினம் கொண்டான். அது நல்லதா கெட்டதா? அப்போ சிவகோபம் என்ன பண்ணும்? அப்பாடா, ஆசைங்கிறது ஒரு அளவு இருக்கு. அந்த அளவை மீறுகிற பொழுது தான் அதுக்கு பேர் ஆசைன்னு பேர். அளவோடு இருந்தால் அதுக்கு பேர் என்ன இல்லை? ஆசை. புரியுதா இல்லையா? நான் ஆசைன்னா உடனே அடிப்படையாகவே ஆசையே இல்லைன்னா மனுஷன் வாழவே முடியாது. அந்த அளவை மீறுகிற பொழுது ஆசை. ஏதோ 2 காப்பி குடிக்கலாம், தப்பு இல்லை. 14 காப்பி குடித்தா எனக்கும் பிரச்சனை, காப்பிக்கும் பிரச்சனை, காசுக்கும் பிரச்சனை. அப்படி தானே? அந்த மாதிரி ஆசை அதிகமாகிற அளவில் தான் அந்த ஆசைங்கிற பண்பு இருக்குது. அதனால் ஆசை, அறியாமை ரெண்டும் போச்சா? அடுத்தது திருக்கோயிலூர் அப்படிங்கிற இடத்துல அந்தகாசுர சம்ஹாரம்னு சொல்கிறோம். அப்படி தானே? அந்தகம் அப்படிங்கிறது என்னன்னா, ஆணவங்கிறது அறியாமைக்கு வித்து, அதை புரிஞ்சுக்கணும். அறியாமைக்கு அடிப்படையாக இருப்பது. படிக்காமலே ஒருத்தன் இருக்கான், அவன் பள்ளிக்கூடத்துக்கே போகிறதில்லை, அவன் வெளியிலையும் வர்றதுக்குள்ள, அவனை பாதாள சிறையிலே இட்டு அடைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்? ஆள் இருப்பான், சாப்பிடுவான், ஆனால் அறிவு இருக்க. அறியாமை வேறு, அந்தகாசுரன் அப்படி அறியாமைக்கு வித்து. ஆனால் அந்த இடம் இருட்டு. அந்த இடத்துல எதை சொல்கிறார்? அந்தகாசுரனை சம்ஹாரம் பண்ணும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இருட்டு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம், அதுக்கு பேர் மாயைன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? மாயை. அந்த மாயையை அழிக்கிறான். அந்த மாயைங்கிறது என்னங்கிறது முதல்ல நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு சின்ன உதாரணம், திடீர்னு கரண்ட் போயிடுது. நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்போ கரண்ட்டு போகணுங்கிறீங்க அப்படின்னு. அந்த கரண்ட்டு போயிடுதுன்னா இப்போ எல்லாம் இருட்டாக இருக்கும். உங்களை எனக்கு தெரியாது, என்ன உங்களுக்கு தெரியாது. அப்படி தானே? ஒரே ஒரு பொருள் தான் தெரியும். என்ன தெரியும்? இருட்டு ஒண்டி தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஒரு பொருளும் காட்டாது இருள், தன்னையே காட்டிக்கும். அந்த மாதிரி அந்த அறியாமைக்கு வித்து ஆணவம். ஆணவத்துக்கும் அறியாமைக்கும் வித்தியாசம் புரிஞ்சுங்கோ, தயவு பண்ணி. விதைக்கும் மரத்துக்கும் உண்டான வித்தியாசம் அது ஒரு பெரிய வித்தியாசம். கிருத்திவாசர் ஆணவத்துக்கு வித்தை அழிக்கிறார். புரியறதா இல்லையா? இவர் அறியாமையே அழிக்கிறார். நல்ல வித்தியாசம். அப்ப எல்லா பொருளும் அந்த அறியாமைக்கு காரணம் என்ன? மாயை அப்படின்னு அதுக்கு ஒரு தனி பேர் வச்சுங்க. அந்த மாயையே அழிக்கின்றார். மாயைங்கிறது ஞானத்துக்கு புறம்பானது. அப்ப அறியாமைங்கிறது என்ன? அறிவுக்கு புறம்பானது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இறைவனை பற்றிய அறிவை அது அழிக்கும், மானுடனை தன்னை பற்றிய அறிவை இது அழிக்கும். ரெண்டுத்தையும் என்ன புரிஞ்சுங்க. கிருத்திவாசர் அப்படிங்கிறது தன்னை பற்றிய அறிவை அழிக்கும், தன் ஆன்மாவை பற்றிய அறிவை, உணர்வை அழிக்கும். நான் யாருன்னு தெரியாது. அதாவது மாணிக்கவாசகர் தெளிவாக, நானார் என் உள்ளம் மார், தெளிவாக சொல்றார். அப்ப தன் உணர்வு பெற்றால்தான் ஞானம். அப்ப அது யாரை அழிக்கும்? அந்த மாயை, அந்தகாசுரன் யாரை அழிக்கும்? இறைவனை உணர்வதை தடுக்கும், சிவானந்தத்தை தடுக்கும். புரியுதா இல்லையா? ஒன்று காஞ்சி கெடுக்கிறது, ஒன்று பேஞ்சு கெடுக்கிறது. மழைக்கு பேர் ஒன்று
காஞ்சி கெடுக்கிறது, மழையே இன்னொன்று பேஞ்சு கெடுக்கிறது. அந்த மாதிரி ரெண்டுமே பிரச்சனை தான். இறைவனை அறியாமல் இருந்தால் ஆனந்தம்னே ஒன்று என்ன கிடையாது வாழ்க்கையில். சிவனை அறியலைன்னா ஆனந்தம்னே, தன்னை அறியலைன்னா அறிவுன்னே. அப்போ அந்த மாயை அழிக்கப்பட வேண்டியது தானே, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரே ஒரு விஷயந்தான், சத்து சித்து ஆனந்தம். அதில் ஆனந்தம்ங்கிறது யார்? சிவபெருமான். சிவபெருமான் ஒருத்தன் இல்லைன்னா நம்மளாம் ஒரு எல்லளவுக்கு புலன்களாலும் மனதனாலும் பொறியினாலும் எந்த ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியாது. ஆனந்தம் அவனுடைய சுபாவ குணம். அறிவித்தால் அறிவது ஆன்மாக்களுடைய குணம். அப்போ அறிவு இருக்கு அவனுக்கு. அப்போ நம்மகிட்ட இல்லாமல் இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு குணம் ஆனந்தம். அப்போ அந்த மாயை எதை அழிக்குது? இந்த சிவானந்தத்தை அழிக்குது. அப்போ அந்த ஆனந்தத்தை தடுக்கிற ஒன்றை அனுபவிப்பதை அவன் சினந்தான். சரியா தப்பா? அப்போ அந்த கோபம் நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா? அதுக்கு அடுத்தது என்னன்னா, முப்புறம் எரித்தவர், நகைத்து புறமெரித்தவரான்னு சொல்கிறான். அதே கொஞ்சம் இந்த வார்த்தையை பாருங்க. கோபப்படுறதுங்கிறது எப்படி பாருங்க, அவன் சிரிச்சானா எரிச்சிட்டானா, அதான் எரியும்னா. அப்போ நகைத்து புறம் எரித்து, அதான் நீங்கள் சொல்கிறது தான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், நகைத்தல், அவன் சினக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் அவன் அழிக்கணும்னு. இப்போ இவன் அத்தனை பேருக்கும் நான் திருப்பி சொல்கிறேன், அந்த கோபம் நன்மையே செய்யும்னு. இப்போ திரிபுரம்னா என்னன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். முப்புறமாவது மும்மல காரியம். அழகா சொல்றார் திருமூலர். ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம். புறம்னா சரீரத்துக்கு பேரு. இந்த அன்னத்தை உண்டு வளர்வது சரீரம், அப்படிதானே? இந்த எண்ணத்தை உண்டு வளர்வது இந்த ஆன்மா. எண்ணம் சின்ன வயசுலேருந்து எண்ணமே கிடையாது. இப்போ எல்லா எண்ணத்தையும் என்ன பண்ணிட்டீங்க? எல்லா எண்ணமும் வந்துருதா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் 1008 எண்ண குவியல் இருக்கு. யோக சித்த விருத்தி நிரோதகா பதஞ்சலியாரான் சொல்றார், அந்த எண்ணங்களை அழித்து விடு. சனகாதியாரான் சொல்றார் நாரதட்ட, இந்த எண்ண விருத்தியை என்ன பண்ணிடு, அழிச்சுடு அப்படின்னு சொல்றார். அப்போ மனமாகிற அந்தராத்மா பாஹ்யாத்மா பரமாத்மாங்கிற மாதிரி அந்த இடத்துல முப்புறம் என்பது என்ன? ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி 3 சரீரம். அந்த 3 சரீரம் அடுத்த வினைக்கு ஏறுகின்ற வித்தை அதை அழித்து விட வேண்டும். இந்த பிறவியில் இருக்கிற வித்தை அழிச்சிடணும், ஏற்கனவே வந்த விஷயத்தையும் நம்ம அழிச்சிடணும். எப்படியாக இருந்தாலும் இந்த 3 சரீரமும் நமக்கு கெடுதலை என்ன பண்ணும்? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். அந்த 3 தான் 3 புறமாக என்ன வருது. அப்போ இந்த சரீரம் நல்லது பண்ணுமான்னா மாணிக்கவாசகர் தெளிவாக சொல்ற, புன்புலால் யாக்கை புகுந்து இருந்தேன் விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயான்னார். இந்த விடக்கு உடம்புன்னா என்னன்னா, சாதம் போட்டு வளர்த்தாலும் பிரச்சனை பண்ணும், சாதமே போடலைன்னாலும் பிரச்சனை பண்ணும். சாதமே போடலைன்னாலும் பிரச்சனை பண்ணும், சாதம் போட்டு வளர்த்தாலும் எப்படியா இருந்தாலும் இந்த உடம்பு என்ன பண்ணும்? கெடுதலை பண்ணும். அப்போ எப்பொழுதும் கெடுதலை செய்கிற இந்த சரீர பாவத்தை அழிக்கிறது நல்லதா இல்லையா? நல்லது தானே, ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ? முப்புறம் எரித்த பிரான் திருவதிகையில். அதுக்கு அடுத்தது சொல்ல மாட்டேங்கிறல, அப்பாடா, அது கேட்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம், அந்த சுபாவம் இல்லையோ. அதனால காலனை காலால் கெடிந்த பிரான். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு தமிழில் சொல்லுவான். கெட்டவன் கெட்டுட்டா ராஜயோகம் தானா வரும். எல்லா சொத்தையும் அழிக்கிறவன் சனின்னு பேர், எப்படியா இருந்தாலும் கெடுதல் பண்ணுறவன் அங்காரகன்னு பேர் ஜாதகத்தில். சீத கிருஷ்ணாதேகரம் உஷ்ணோ சகதி அங்காரகா. அதாவது தகதகன்னு எரிஞ்சுட்டு இருக்கிற நெருப்பை கையால் தொட்டெல்லாம் அது சுடும், அது தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு தொட்டால் கையை கருப்பாக்கும். எப்படியாக இருந்தாலும் தீயவன் அங்காரகன். 7.5 வருஷம் எப்படியா இருந்தாலும் நமக்கு கெடுதலை பண்ணுறவன் சனி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில். இந்த 2 பேரும் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிட்டான்னா கிட்டிடும் ராஜயோகம், கெட்டவன் கெடணும். அது மாதிரி காலன் அழிய வேண்டும். அவன் அழிஞ்சா நமக்கு என்னது? ஆயுசு, பிரஜை, அப்படிதானே? அப்போ கொல்ல வந்த யமன்
இறந்து போய்விட்டதனால் நமக்கு என்ன இருக்கு? வாழ்க்கை இருக்கு. அப்ப அவன் அழிக்கிறது தப்பா? சினந்து அழிக்கிறது தப்பா இல்லையா? நல்லது. அப்ப இறைவன் கோபப்பட்ட அந்த காலன் மீது கோபப்பட்டது சரியா தவறா? சரி, நன்மையை செய்யும். என்னுடைய விஷயம் என்ன? சிவகோபம் நன்மையை செய்யணும் போட்டேன். இப்ப அந்த காலனை காலால உதைச்சான், அது மார்க்கண்டேயருக்கு நன்மையை பண்ணித்தா இல்லையா? அதனால நமக்கெல்லாம் பிரஜையை தீர்க்க ஞானத்தை கொடுக்கும். என்ன பிரச்சனைன்னா அவனுக்கு ஆயுசம் அதுக்கு மேலே வளராது. 16ன்னு கொடுத்துட்டார். ஒரு சட்டத்தை இடையில உடைச்சா வர்ற பிரச்சனை அது. அவன் அடுத்த 16 தாண்டினாதானே நீ பிடிப்ப. உன் சட்டத்தை நான் உடைக்கல, 16 தாண்டலை, அதோட நிறுத்திக்குவோம். நான் இந்த எல்லையோட நிற்கிறேன், நீ அந்த எல்லையோட நிற்கிற. அதை தாண்டி வரக்கூடாது. பேச்சா இருக்கும். விஷயம் முடிஞ்சு போச்சா? அப்ப என்னது? 16ன்னுட்டார். நீ 16 விட ஒன்று தாண்டாதானே பிடிப்ப. அப்ப எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, காலனை எதிர்த்தான். அந்த காலன் நமக்கு ஆயுசு கொடுக்குறான், கெட்டவன். அப்ப அந்த காலம் என்ன பண்றது? எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய காலத்தை எதிர்த்ததனால் நமக்கு நன்மையை செய்தான். அப்ப காலகாலன், அப்படிதானே? சரி, அதுக்கு அடுத்தது தட்சயாகம். தட்சயாகத்தில் ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க. அழிச்சா, எதுக்கு அழிச்சான்? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆணவம் வேற, இது அறியாமை, தன்னுணர்வு அறச் செய்யும். அது சிவன் அறிவை கெடுக்கும். இது நம்மை பிரஜையை தடுக்கும், இந்த காலங்கிறது. அதை மாதிரி சொல்லும்போது தட்சயாகத்தை எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், எதுக்காக அழிச்சான் அப்படின்னு சொன்னால், சிவபெருமானை அவமானப்படுத்தணும்னு யாகம் பண்ணினான். அதுதான் விஷயம். அந்த ஒன்றையும் ஞாபகப்படுத்துங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவதூஷணம் சர்வசிய தூஷணம். அப்ப சிவம்ங்கிறது என்னன்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையோ? சிவசிய சர்வ சிவனை தூஷணம் பண்ற எல்லாமே கஷ்டம்னு சொன்னான். அப்ப சிவம்னா என்னன்னா நல்லதுன்னு அர்த்தம். நல்லதை ஒருத்தன் தூஷணம் பண்றான்னா அவனுக்கு கெடுதெல்லாம் என்ன வந்துடும். அப்ப எது நல்லது அப்படின்னா, உடலுக்கும் உள்ளத்திற்கும் அறிவிற்கும் எண்ணத்திற்கும் ஆன்மாவிற்கும் எப்பொழுதும் நல்லதையே செய்வது எதுவோ அதற்கு பெயர் சிவம். அப்படி அந்த சிவனை தூஷணம் பண்றான், நல்லது எதுவோ அது தூஷணம் பண்றான். அதுதானே யாக தூஷணம். யாகத்தினுடைய பிரயோஜனம் என்ன? தியாகம். புரியுறதா இல்லையா? அப்போ சிவத்தை எதிர்த்தான், நல்லதை எதிர்த்தான், அதனால தீயது உருவானது. அப்படிதானே? அப்ப தட்ச பிரஜாபதிக்கு என்ன ஞானம் கொடுத்தார், அந்த விஷயம் அப்புறம் பார்ப்போம். திருப்பி 2வது ரவுண்டு வரணும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அப்போ நல்லதை ஒருவன் பெரியாரை துணை கொள்ளாத செயல் கெடுப்பாரிலானும் கெடும்னு சொல்லுவான் வள்ளுவன். அப்படிதானே? சிவன் யாகம் அவிர்வாகம் பெறாத யாகம் வீரபத்திரர் அழிச்சதுனால தப்பிச்சான் எல்லா பயிலும். அது அப்படியே விட்டுருந்தா எல்லா பயிலும் போயிருப்பான். நல்லா புரிஞ்சுக்காரு, கருணையினால் செய்யப்பட்டது. வீரபத்திரர் அழிச்சதுனால கோவந்தாம திருப்பி எல்லா பயிலையும் கிளப்பி விட்டாரு. மற்றவன் பண்ணியிருந்தானா இன்னும் பல லட்சம் ஆண்டு அவன் கஷ்டப்பட்டிருக்கான். அதுதான் சூக்ஷ்மம். கெடுப்பாரிலானும் கெடும், பெரியாரை துணை கொள்ளாத செயல். அவன் பலியை வாங்கிக்கலைன்னா சர்வத்திர எல்லா பாவமும் யாரை சார்ந்துடும்? அந்த யாகத்துக்கு வந்த எல்லா தேவர்களும் வாங்கி சாப்பிட்ட பாவம்லாம் யாருக்கு வந்துடும்? தக்ஷ பிரஜாபதிக்கு வந்துடும். அவனுக்கு அனுகிரகம் தான் பண்றாரு அவர், நிகிரகம் பண்ணல அவர். ஆமா, மரக்கருணை. அதனால சொல்றேன். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம அப்படின்னு சொன்னா, நல்லதை கெடுப்பது, நல்லதை கெடுக்கிறதுங்கிற புத்தி என்ன விஷயம்னா, கெட்டதை விளக்குறது, நல்லதை செய்யறது. காலம்புற கோயிலுக்கு போறது நல்ல விஷயம், விரதம் இருக்கிறது நல்ல விஷயம், அபிராமி எந்தாதி பாராயணம் ரொம்ப நல்ல விஷயம். கரெக்டு தானே? சினிமாவுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது கெட்டதுன்னு இப்போ நான் சொல்லக்கூடாது, பெரிய ஒம்பாப்பிடும். அது நான் என்ன சொல்கிறேன்னா, மது அருந்துவது அப்படி வச்சுக்கோ, புகைப்பிடிப்பது. அப்போ என்னது? கெடுதலை விடுது. அப்போ உடலுக்கும் உள்ளத்திற்கும் அறிவிற்கும் கெடுதலை வருகின்ற எந்த ஒன்றையும் விளக்க வேண்டும். அப்போ சிவத்துக்கு கெடுதல், நல்லதுக்கு கெடுதல். அப்ப அந்த கெடுதலை என்ன கெடுத்தான்?
கெடுத்தான். அப்போ சிவம் அப்படிங்கிற விஷயத்தை, சிவம்னு சொல்லக்கூடிய யாகத்தை, யாகத்துக்கு பேரே சிவம். யா சிருஷ்டியா சிருஷ்டிர் ஆராத்யா தகதி விதிகுதம் யா ஹவிஹி யாச்ச ஹோத்ரி அப்படின்னா, யார் ஹோமம் பண்ணுறாலோ அவர் சிவம். எது அக்னியிலே போடப்படுகிறதோ அது சிவம். எது அக்னியோ அது சிவம். எது முறைப்படி செய்யப்படுகிற வேத விதியோ அது சிவம். புரியுதா இல்லையா? அப்ப எல்லாமே என்னது? யாகத்தில் வரிக்கப்படுற பிரம்மா சிவம். அப்ப எல்லாமே சிவம்னா அந்த சிவத்தை கெடுத்தா என்ன ஆகும்? நல்லதை கெடுத்தா, பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா, வாத்தியார் சொல்றதை கேட்கலன்னா சர்வத்திர கெடுதல்னு அர்த்தம். அதை ரொம்ப அழகா சொல்றாங்க. மாதா வைரி பிதா சத்ரு ஏன பாடேனா பாடிதா. மாதா வைரி, வைரின்னா என்ன அர்த்தம்னா பரம்பரை எதிரின்னு அர்த்தம். கீரி புள்ளையும் பாம்பு மாதிரி, இதை பார்த்தா அது கொண்டுடும். எலியும் பூனை மாதிரி, அதை பார்த்தா அது தின்னுடும். பரம்பரை எதிரி. புரியுதா இல்லையா? சத்ருன்னா என்ன? பழக்கத்தினால எதிரி. நேற்று வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்திருப்பான், இன்னைக்கு தகராறு பண்ணுவான். அந்த மாதிரி பழக்கத்தில் மாதா வைரி பிதா சத்ரு ஏன பாடேன பாடித்தா அப்படின்னு சொல்றான். அப்போ நல்லதை கெடுப்பது என்பது மிகப்பெரிய கெடுதலை என்ன கொண்டு வரும். அதனால தக்ஷ பிரஜாபதியினுடைய யாகத்தினாலையும் அவனை சினந்து அவனுக்கு நல்லது பண்ணியிருக்கார், கெடுத்தால் அவனை சினந்தது சரியா இல்லையா? நல்லவைகளை மதிக்கவில்லை என்பது மிகப்பெரிய நல்லது. அந்த நல்லவைகளை மதிக்கவில்லை என்பதை கண்டிப்பது மிகப்பெரிய நல்லது. நான் சொல்ல புரியுதா? அப்ப நல்லதுக்கு கெடுதல் எந்த காலத்திலையும் என்ன வரக்கூடாது? சத்யாசந்து எஜமானஸ்ய காமாகா. அறத்திற்கு கெடுதல் எந்த காலத்திலையும் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. நல்லதெல்லாம் என்ன பண்ணிட்டே வரணும்? வளர்ந்துட்டே வரணும். அதுக்கு கெடுதல் வந்தா அது. இப்ப என்னாச்சு? இந்த சம்ஹாரமும் சரிதானே, அவர் சிறந்தது சரிதானே. அடுத்தது என்ன? எத்தனை சம்ஹாரம் பார்த்துருக்கோம்? அப்புறம் பிரம்ம சிரக்கண்டீஸ்வரர், அப்படிதானே? பிரம்மா அப்படிதானே? அவனுடைய 5 தலையில ஒரு தலையை கொய்கிறான். அந்த தலையில என்ன அப்படின்னு கேட்டா நல்லா புரிஞ்சுங்கோ. எல்லாமே ஆணவ மலம் மாதிரி இருக்கும். ஆனா அதனுடைய நுட்பம் ஒன்னொன்னுக்குள்ளேயும் என்ன இருக்கு? பிரம்மம்னா என்னன்னா ஆன்மாவை அறிகின்ற அறிவு, வேற ஒன்றும் இல்லை. பிரம்மம்னா என்ன? அறிவு. அதை அறியாது செய்வது எதுவோ அது ஆணவம். ஆன்மாவை அறிய ஒட்டாது செய்கின்ற தன்மை, நான் இந்த உடல் என்று அறிகின்ற தன்மை, நான் இந்த உள்ளம் என்று அறிகின்ற தன்மை, இப்படிதானே? நான் இந்த உடல், அவன் கூணன், அவன் குருடன், அவன் கருப்பன், உடல் என்று அறிகின்ற அறிவு. அவர் என்ஜினியர், இவர் டாக்டர், அறிவு என்று அறிகின்ற அறிவு. அவர் கோபக்காரர், இவர் அன்பானவர், மனம் என்று அறிகின்ற அறிவு. அப்படிதானே? அப்ப ஆன்மா என்று அறிகின்ற அறிவு பிரம்மம். அந்த ஆன்ம அறிவை மறைக்கின்ற அறிவுக்கு பேர் பிரம்ம சிரக்கண்டீஸ்வரர். புரியுதா இல்லையா? ஆன்மாவை அறிய ஒட்டாது செய்கின்ற, தவறாக அறிகின்ற, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்மாவை தவறாக அறிகின்ற, இந்த உடலை நான் என்று எண்ணுவது, இந்த உள்ளத்தை நான் என்று எண்ணுவது, இந்த அறிவை நான் என்று எண்ணுவது, இந்த ஆணவத்தை நான் என்று எண்ணுவது. ஆனால் இது எல்லாம் நான் அல்ல. நேதி நேதி சிவம் பவதி, நேதி நேதி சுகம் பவதி. இது இல்லை, இது இல்லைன்னு ஆன்மாவை சொல்லலாம், ஆனா இதுன்னு சொல்ல முடியாது. அப்படிதானே? அப்ப ஆன்மாவை அறிகின்ற அறிவை சினந்தான், அறிய முடியாது செய்கின்ற தவறாக அறிகின்ற அறிவை சினந்தான். இப்ப ஒருத்தருக்கு ஒரு பொருள் பால் தயிராகலாம், தப்பு இல்லை. பால் வெண்ணெய் ஆகலாம், தப்பு இல்லை. பால் நெய்யாகலாம், தப்பு இல்லை. ஆனால் பால் திரியக்கூடாது. அது ஒன்றையும் புரிஞ்சுங்க. அது மாதிரி தவறான ஒன்றை நான் ஆன்மா என்று அறிகின்ற ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக பிரம்ம சிரக்கண்டீஸ்வரர் ஆனா. புரியுதா இல்லையா? தவறான ஒன்றை நான் என்று அறிவது, இந்த உடம்பை நான் என்று அறிந்து கொள்ளுகிற அறிவு, இந்த உள்ளத்தை நான் என்று அறிந்து கொள்ளுகிற அறிவு, இந்த அறிவு தவறு என்று அவன் கண்டித்தான். 5 சிரங்களில் ஒன்றை கொய்தான். புரியுறதா? தவறான ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிறோம், தவறான ஒன்றை சரியா புரிஞ்சுக்கிறோம். தவறான ஒன்றை சரின்னு புரிஞ்சுக்கிறது அது ரொம்ப நுட்பம். இந்த 5 சிவன் பண்ணது 5மே ரொம்ப நுட்பம். இந்த பண்பு நம்ம புரிஞ்சுட்டோம்னா நமக்கெல்லாம் ஆத்ம ஞானம், சிவஞானம், பிரம்ம சத்தியமான உண்மை வந்துடும். இப்ப அடுத்தது என்ன? ஜலந்தர வதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவன் என்ன சொன்னான்னா எல்லாரை விட பலம் பொருந்தியவன் சொன்னான். அப்படிதானே? ஆத்மாவுக்கு ஒரு பலம் வரும்.
ஒரு பிரம்ம சித்து வரும். ஜலந்தரன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய பலசாலி அவன். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன அர்த்தம்னா, ஆத்ம ஞானத்தினாலே ஒரு மதம் வரும், ஏற்படும். அது ஞானம் வந்தால் ஏற்படும். ரொம்ப அற்புதமான ஒரு மடத்து நூல், ஞானாவரண விளக்கம்னு பேர். அறிவினாலே ஏற்படுற ஆவரணம், மறைப்பு. ஆத்ம ஞானத்தினால ஆத்ம ஞானத்தை அறிய விடாது செய்கிற அறிவு வேற. தவறான ஒரு விஷயத்தை ஆத்மாவை அறிஞ்சிக்கிறது பிரம்மசர கண்டீஸ்வரர். ஆனால் ஆத்ம ஞானத்து பலத்தினாலேயே சிவஞானத்தை மதிக்காமல் இருக்கிறது. ஆத்ம ஞானம் தான் சிவஞானம்னு அறியுது. அந்த பலம் ரொம்ப நுட்பம். ஜலந்தரவதம்ங்கிறது புரியுறதா? ஆத்ம ஞானத்தினால ஒரு பலம் வரும். அது என்னது? ஈசித்தம், வசித்தம், பிராகாமியம், அஷ்டமா சித்து எல்லாம் வரும் இந்த ஆத்ம ஞானம் அறிந்தவர்களுக்கு. அப்படி வரும்போது அந்த சித்துல ஏமாந்தி சிவத்தை விட்டுருவோம். புரியறதா இல்லையா? அந்த பலத்தினால ஞானத்தினால ஏற்படுகிற ஆவரணம். இருளினாலே கண் தெரியவில்லை, அது இருட்டு குருடு. மிகுந்த ஒளியினாலே கண் தெரியவில்லை, அது ஒளி குருடு. புரியறதா? சில நிறம் தெரியவில்லை, அது நிறக்குருடு. ரொம்ப கவனமா சொல்றேன். ஜலந்தரன் என்பவன் ஆத்ம பலம் உள்ளவன். ஆபோ வா இதகும் சர்வம் விஸ்வாபூதான்யா பப்ராணா வா பப்பாசா வா போ அன்னமாபோ அமிர்தமாபோ விராடா பஸ்வராடா பச்சந்தா கும்சாபோ ஜோதி கும்சாபோ யஜூ கும்சா பசத்யமாபா அமிர்தம் பிரம்மபூர்புவஸ்வராபவும் எல்லாம் ஜலத்திலேருந்து உண்டானது. அந்த ஜலம் அப்படிப்பட்ட உண்மையான ஆத்ம ஞானம் இருக்கவனுக்கு அந்த பலம் யாரை தாக்குறது? சிவத்தை தாக்கக்கூடாது. அந்த ஆன்ம ஞானத்தினாலே வருகின்ற ஒரு பிரச்சனை. புரியுறதா? அதாவது இன்னும் நல்லா புரிஞ்சுங்க, சொல்லணும்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, குழந்தை வளர்ச்சியினால ஏற்படுற கழிச்சல். குழந்தை பல்லு வளர்ந்ததுன்னா அது வயிற்றால போகும், அது கழியும். அது ஏந்து நடக்க ஆரம்பிச்சதுன்னா கழியும். அது வளர்ச்சியை குறித்தது. ஒரு தாயார் நல்ல பிரசவத்தை காலம் பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கானா, இடுப்பு வலியா? அது நல்லதுக்கான. அது மாதிரி ஆத்ம பலம், அந்த பலம் சிவத்தை மதிக்காமல் இருக்கிறது. ஆமாம், எனக்கு சமாதானம் யாரும் இல்லைன்னு சொன்னதுனால தான் அதை காமிச்சார் அவர். அதனால் ஆத்ம பலத்தினால அழிந்து போகாமல் இருத்து சிவஞானத்தை உபதேசம் பண்ணார் அவனுக்கு. இப்போ எத்தனை சம்மாரம் ஆச்சு? இந்த 8 சினங்களும் நமக்கு நல்லவைகளையே என்ன செய்யும்? ஆனால் இந்த 8 பேருமே யாருமே அழியல. இவன் அனங்கன்னு வந்துட்டான். அந்த முப்புறங்களில் ஒருவன் துவார வாயிற்காப்பாலனா வந்துட்டான். அண்டகாசுரனா அங்கேயே இருந்தபடியே காமத்தை அழிச்சு கீழே தலையை தடவை இறக்கி விட்டார். அவனுடைய சரீரத்தை ரத்தத்தை வற்ற வைப்பார், வச்சுட்டு திருப்பி அவனை இறக்கி விட்டுருவார் கீழே. இப்போ இந்த 8 பேருமே என்ன பண்ணல? சிவத்தை தொட்டவனுக்கு ஏது அழிவு? அழிவு கிடையாது. அழிவில்லாத நித்தியமாக ஆகிவிட்டான் இந்த 8 பேருமே. அப்போ சிவத்தின் கோபமானது எப்பொழுதும் எதை செய்யும்? நன்மையே செய்யும். அடுத்த வார தலைப்பாக சிவ வடிவம் அகோரமூர்த்தி. ஒவ்வொரு வடிவத்தை பற்றியும், அதில் போட்டிருக்கிற ஆயுதங்களை பற்றியும், அவர் அமைந்திருக்கிற அந்த உருவங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திப்போம், தத்துவ நோக்கில் பார்ப்போம். அப்படிங்கிறது ஒரு முயற்சி. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.